இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவுடைய விழாவை நாம் நவநாள் எடுத்து கொண்டாடுகின்ற இந்த நாளில் அவருடைய பாடல் வரிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையாக நாம் தியானிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அன்னை மரியாவினுடைய இந்த பாடலை விவிலிய அறிஞர்கள் பல்வேறு கோணங்களில் அதை விவரிக்கிறார்கள். வழக்கமாக அன்னை மரியாவினுடைய இந்த பாடலை நன்றி பாடல் அல்லது அன்னை மரியா இறைவனை புகழ்ந்து பாடிய பாடல் என்று, புகழ்ச்சி பாடல், நன்றி பாடல் என்று நாம் சொல்லுகிறோம். விவிலிய அறிஞர்கள் வேறொரு கண்ணோட்டத்திலே இந்த பாடலை, அன்னை மரியாவுடைய இந்த பாடலை வேறொரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறார்கள். அதாவது அன்னை மரியாவினுடைய இந்த பாடல் புரட்சிகரமான பாடல் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன புரட்சி? அன்னை மரியாள் அப்படி என்ன புரட்சி செய்தார், அல்லது அந்த பாடலில் அப்படி என்ன கருத்துக்கள், புரட்சிகரமான கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிற போது 3 கோணங்களில் அன்னை மரியாள் இந்த பாடலை புரட்சிகரமான பாடலாக அவர் பாடியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். 1, ஒழுக்கம் சார்ந்த புரட்சி. 2வது சமூக புரட்சி. 3வது பொருளாதார புரட்சி. மாரல் ரெவல்யூஷன், சோஷியல் ரெவல்யூஷன், எக்கனாமிக்கல் ரெவல்யூஷன் என்று இப்படி 3 வகையாக விவிலிய அறிஞர்கள் பார்க்கிறார்கள். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்னை மரியாவுடைய வார்த்தைகள், அவர் தம் அடிமையை தாழ்நிலையை கண்ணோக்கினார். இந்த பாடல் வரிகள், இந்த வரிகள் எந்த புரட்சியை வெளிப்படுத்துகிறது என்றால் சோஷியல் ரெவல்யூஷன், சமூக புரட்சி. சமுதாயத்தில் அனைவரும் சமம், சமத்துவம் நிறைந்த சமுதாயத்தை தான் கடவுள் எப்பொழுதும் விரும்புகிறார் என்பதை அன்னை மரியாள் தனக்கு கடவுள் செய்த அந்த ஒரு கொடைகளுக்காக நன்றி கூறி சொல்லுகிற போது இந்த ஒரு வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். கடவுள் மிக வல்லமை படைத்தவர், மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர். அவர் இந்த உலகில் ஒரு சிறிய உயிராக இருக்கின்ற என்னுடைய அந்த தாழ்மையான நிலையை கண்ணோக்கி பார்த்தார். இதுதான் அன்னை மரியாவினுடைய அந்த பாடலுடைய வரியினுடைய அர்த்தம். ஆக இந்த அன்னை மரியாவினுடைய பாடல் சோஷியல் ரெவல்யூஷன், சமூக புரட்சியை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. இந்த வரி, குறிப்பாக இந்த வரி, இன்று நாம் தியானிக்கின்ற இந்த வரி, அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இதை நாம் 2 கோணங்களில் சிந்திக்க முடியும். 1, கடவுள் என்ற நிலையிலிருந்து, உயர்ந்த நிலையிலிருந்து கடவுள் தாழ்ந்த நிலையை கண்ணோக்குகிறார். இது கடவுளுடைய பார்வையிலிருந்து நாம் பார்க்கலாம். 2வதாக அன்னை மரியாவுடைய பார்வையிலிருந்து, நான் கடவுளுடைய அடிமை என்று தன்னுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக பார்க்கலாம். இந்த அன்னை மரியாவுடைய அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கின்ற அந்த பார்வையை நாம் அதிகமாக தியானித்திருப்போம், சிந்தித்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் கடவுள் நிலையிலிருந்து இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற போது அது நிச்சயமாக இந்த சமூக புரட்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு கருத்தாகத்தான் அமைகிறது. அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். வழக்கமாக ஒரு முதலாளி, தொழிலாளி அல்லது வீட்டு உரிமையாளர், வீட்டில் வேலை செய்கின்ற பணியாளர், அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர், அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்கள், இப்படி பார்க்கிற போது வழக்கமாக அந்த தலைவராக இருப்பவர்கள் தங்களுக்கு பணிவிடை செய்கின்ற மக்களுடைய அந்த பணியாளர்களுடைய அவருடைய வாழ்க்கை நிலையை அதிகமாக அவர்கள் கண்ணோக்கி பார்ப்பதில்லை. அந்த வகையில்தான் கடவுள் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று அன்னை மரியாள் கடவுளை குறித்து பாடுகிறார்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இவாஞ்சலி கௌதியம் என்ற ஒரு மடலில் ஒரு இப்படியான ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற தன்னுடைய திருத்தந்தையினுடைய மடலில் இந்த ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது ஒரு திருச்சபை என்று சொல்கிற போது வெறும் குருக்களை மட்டும் குறிப்பதில்லை, ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாகத்தான் அந்த திருச்சபை என்ற அந்த வார்த்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆகவே திருச்சபை என்பது எப்போதும் திறந்த இதயத்துடன் இருக்கின்ற ஒரு தாயாக இருக்க வேண்டும். மனித விளிம்புகளை அடைவதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பிறரை காணவும் அவர்களுக்கு செவிமடுக்கவும் நம் விருப்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வழியில் தடுமாறுகின்ற மனிதருடன் நிலைத்திருக்கவும், சில நேரங்களில் தன் மகனை காணும்போது உடனே கடந்து செல்லும் வண்ணம் எப்போதும் தனது கதவுகளை திறந்தே வைத்திருக்கும் ஊதாரி மைந்தனின் தந்தையை போல் நாம் இருக்க வேண்டும் என்று அந்த மடலிலே திருத்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் திருச்சபை என்பது திரு அவையில் இருப்பவர்கள் எப்போதும் விரிந்து திறந்துள்ள கதவுகளை உடைய தந்தையின் இல்லமாக இருக்க திருச்சபையானது அழைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆவியினால் தூண்டப்பட்டு இறைவனை தேடி ஆலயம் வரும் கிறிஸ்தவர்கள் மூடியுள்ள கதவுகளை காணாதபடி ஆலயத்தின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்க வேண்டும். ஆலயத்தின் கதவுகள் என்று சொல்கிற போது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ள கதவுகளை அவர் குறிப்பிடுகிறார். மறைமறைப்பு பணி என்பது யாரிடம் செல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வியை முன்வைத்து திருத்தந்தை அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார். அதாவது, நற்செய்தியை படிக்கும் பொழுது ஒரு தெளிவான அறிகுறியை காண்கிறோம். அதிகமாக நமது நண்பர்கள் மற்றும் பணக்கார அயலாளர்களிடமோ அவர்களிடம் நம்முடைய மறைமறைப்பு பணி செல்ல வேண்டிய அவசியமில்லை. மாறாக அனைவரையும் விட இகழப்படும் கண்டுகொள்ளப்படாத ஏழைகள் நோயாளர்களிடம் செல்ல வேண்டும் என்று அந்த மடலில் குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் மிக இன்னும் ஒரு ஆழமான ஒரு வார்த்தைகளை அவர் குறிப்பிடுகிறார். அதாவது, காயப்பட்ட துன்புறும் அழுக்கான திருச்சபையை நான் விரும்பி தேர்வு செய்கிறேன். ஏனெனில் அடைக்கப்பட்டு தனது சொந்த பாதுகாப்புடன் ஒட்டிக்கொண்டு சுகாதாரமுள்ள திருச்சபையை விட வெளி தெருக்களிலிருந்து வருவதால் காயப்பட்டும் துன்புறும் அழுக்கான திருச்சபையை நான் விரும்பி தேர்வு செய்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் தன்னுடைய தாழ்நிலையில் இருப்போரை கண்ணோக்குகிறார் என்று அன்னை மரியாள் தன்னுடைய பாடலில் குறிப்பிடுகிறார். அன்னை மரியாளை எடுத்துக்கொள்கிற போது அன்னை மரியாள் 3 இடங்களில் அன்னை மரியாள் தன்னை விட வலு குறைந்த, தன்னை விட எல்லா நிலைகளையும் தாழ்ந்த மக்களுக்கு அவர் உதவி செய்ய சென்றதை நாம் விவிலியத்திலே பார்க்க முடியும். முதலில் எலிசபெத் அம்மாள், அவர் கருவுற்று இருக்கிறார் என்று அன்னை மரியாவுக்கு சொல்லப்படுகிறது. வயதான காலத்தில் எலிசபெத் அம்மாள் கருவுற்று இருக்கிறார். அப்பொழுது உடனடியாக அன்னை மரியாள் விரைந்து செல்லுகிறார். காரணம், அன்னை மரியாள் அவருக்கு உறவினர் என்பதற்காக அல்ல, மாறாக வயதான காலத்தில் முடியாத ஒரு நிலையில் உதவியின்றி இருக்கின்ற அந்த எலிசபெத் அம்மாளை தேடி செல்கிறார். இங்கே அன்னை மரியாள் தன்னை விட வலு குறைந்த நிலையில் இருக்கின்ற எலிசபெத் அம்மாளை தேடி அவர் செல்லுகிறார். இரண்டாவது இடத்திலே கானாவூர் திருமணம். அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது. அந்த நிகழ்ச்சியிலே அன்னை மரியாளும் கலந்து கொள்கிறார், இயேசுவும் அவருடைய சீடர்களும் கலந்து கொள்கிறார்கள். அங்கே அன்னை மரியாள் அந்த ரசம் தீர்ந்ததனால் அங்கு மிகப்பெரிய ஒரு பழி அந்த திருமண குடும்பத்திற்கு ஏற்பட்டு விடும் என்ற அந்த ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் இயேசுவிடம் அன்னை மரியாள் பரிந்து பேசுகிறார். மூன்றாவதாக, இயேசு மக்கள் கூட்டத்தோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது மக்கள் கூட்டம் நிறைய அவரை சூழ்ந்து இருக்கிறது. அப்பொழுது அன்னை மரியாள் அவரை பார்ப்பதற்காக செல்கிறார். ஆனால் அன்னை மரியாள் அந்த இடத்திலே எந்த ஒரு
வார்த்தையும் சொல்லியதாக அல்லது பேசியதாக அந்த விவிலியத்தில் குறிப்பிடப்படவில்லை. மாறாக அவரை தேடி செல்கிறார், அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாளுடைய வருகையை ஆண்டவர் இயேசுவிடம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அன்னை மரியாளுடைய இந்த மௌனம் எதை குறிக்கிறது என்றால், முதலில் தேவையில் இருக்கின்ற இந்த மக்கள் இயேசுவிடம் சென்று நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், நோயாளர்கள் இயேசுவிடம் சென்று குணங்களை பெற்றுக்கொள்ளட்டும், பாவிகள் இயேசுவிடம் சென்று மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் என்று அங்கே மௌனமாக அமைதியாக அவர் அந்த கூட்டத்தின் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் நினைத்திருந்தார் என்றால் அவருடைய அம்மா வந்திருக்கிற, சொல்லுங்க, அவர் கூப்பிடுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் அன்னை மரியாள் அந்த இடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் முதலில் இந்த மக்கள் என்னுடைய மகனிடம் சென்று நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை விட தாழ்நிலையில் இருந்த அந்த விளிம்பு நிலை மக்கள் முதலில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், அவர்கள் கடவுளுடைய நன்மைகளை பெற வேண்டும் என்று அன்னை மரியாள் தன்னை விட தாழ்ந்த நிலையில் இருப்போரை கண்ணோக்கி பார்த்தார். ஆகவே அன்னை மரியாள் அங்கே மௌனமாக இருந்து தன்னுடைய மகனுடைய அந்த செயல்களை எல்லாம் பார்த்து பெருமையோடு நின்று கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார அடிப்படையில், இன அடிப்படையில், மொழி அடிப்படையில், ஜாதி அடிப்படையில், இப்படி பல்வேறு வகையில் நாம் பல்வேறு வேறுபாடுகளால் பிளவுபட்டிருக்கிறோம். எல்லா நிலைகளிலும் நம்மை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு செயல் வடிவம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சீராக்கி ஞானம் 3வது அதிகாரத்திலே இவ்வாறு கடவுள் சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட, அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். நாம் எந்த பதவி உயர்வில் இருந்தாலும், எந்த ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும், நம்மை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவனுடைய நிலையை நாம் கண்ணோக்கி பார்க்கிற போது கடவுளுடைய பார்வையில் நமக்கு பரிவு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் 4வது அதிகாரத்திலே, சீராக்கி ஞானம் 4வது அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்தோர்க்கே நன்மை செய்வோர் தங்களது எதிர்காலத்தை எண்ணி செயல்படுகின்றனர், தங்களது வீழ்ச்சி காலத்தில் அவர்கள் உதவிகளை பெறுவர். குழந்தாய், ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே, பசித்திருப்போரை வாட்டி வதைக்காதே, வறுமையில் உழல்வோரை எரிச்சல் ஊட்டாதே, உள்ளம் உடைந்தோருக்கு துயரங்களை கூட்டாதே, வறுமையில் உழல்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய், துன்புறுவோரின் வேண்டுதலை தள்ளிவிடாதே, ஏழையரிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, உன்னிடம் உதவி வேண்டுவோரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே, உன்னை சபித்திட யாருக்கும் வாய்ப்பு அளிக்காதே. ஏழைகள் கசப்புணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார் என்று அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துகின்ற செயல்களை இந்த சீராக்கின் நூலினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. ஆகவேதான் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று அன்னை மரியாள் பாடுகிற இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இது பதியப்பட்டு நாம் நம்மை விட எல்லா நிலைகளிலும், பொருளாதார அடிப்படையிலும் சரி அல்லது சமூக அடிப்படையிலும் சரி, எல்லா நிலையிலும் நம்மை விட ஒரு படி தாழ்ந்து இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது, நம்முடைய கடமையாக இருக்கிறது, நம்முடைய உரிமையாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் அன்னை மரியாள் தன்னை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அன்னை மரியாள் உதவி செய்தார். இன்றும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவரிடம் தேடி வருகிற போது அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கின்ற இடத்திலே, பரிந்து பேசி இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கின்ற இடத்திலே அன்னை மரியாள் இருக்கிறார். ஆகவே அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடுகிற நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய உள்ளத்திலே சிந்தித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். இறைவனுடைய ஆசிரை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம்.